மாநில அரசினுடைய மெத்தன போக்குனால இது ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பை எப்படி பாக்குறீங்க? ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு இருக்கணும். ஏன்னா எப்படி ஆன்மீகம் அறம் சார்ந்து இருக்க வேண்டுமோ அரசியலும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அரசியல்வாதிகள் வெறும் ஒரு கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அதனால் நான் ஆன்மீகவாதி என்று காட்ட முயற்சிக்கின்றார்கள். அது உண்மையான ஆதிகம் இல்லை. மதகுருமார்கள், நம்முடைய ஆதீனங்கள் அவர்களை பார்த்து அவ்வப்போது அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்மை செம்மைப்படுத்தி கொண்டு ஒரு நேர்வழி பாதையில ஒரு ஆன்மீகம் தான் நடத்தும். அதாவது ஒரு அரசியல்வாதி என்பவன் மக்கள் பணிக்கு வரும் பொழுது அறநெறி பின்பற்ற வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஆன்மீகம் இருக்க வேண்டும். ஆன்மீகம் எப்போ வருங்கன்னா சாதுக்கள், சன்னியாசிகள், ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அவருடைய அறிவுரைகளை கேட்கும் பொழுது மட்டும்தான் அந்த நேர்வழி பாதை கிடைக்கும். அதனால் எப்பொழுதுமே மடங்களுக்கு, ஆதீனங்களுக்கு, மத குருமார்களுக்கு, சன்னியாசிகள்